வணக்கம் நண்பர்கள். இன்னைக்கு 15th ஜூன் hindueditorial செகண்ட் ஆர்டிக்கல் தான் இப்போ நான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆர்டிக்கல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காத கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஆரம்பிக்கலாம். பிஹைண்ட் த கர்வ், அதாவது இந்த ஆர்டிக்கலோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் டு ஸ்டேட்ஸ். அதாவது ஜிஎஸ்டி மூலிமா அந்த வருவாய் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மாநிலங்களுக்கு எவ்வளோ இது பண்ணுமோ அந்த ஒதுக்கீடு இருக்குது பார்த்தீங்களா, அதை கரெக்டான சமயத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அதை பற்றின ஒரு ஆர்டிக்கல் தான் இது அப்படிங்கிறாங்க. Meeting for the second time since the pandemic took hold in the country, the GST Council last Friday decided to relax late fees and interest payable for those taxpayers failing to file returns on time. அது பார்த்தீங்கன்னா அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பேண்டமிக் ஆரம்பித்ததுக்கப்புறமா செகண்ட் டைமாக இந்த மீட்டிங் நடக்குது. ஸோ அதில் என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் டேக்ஸ் பே பண்ணுற, அதாவது ஜிஎஸ்டி மூலிமா டேக்ஸ் பே பண்ணுறாங்கல்ல, அவங்க இன்கேஸ் அவங்க லேட்டாக பே பண்ணுறாங்களோ இல்லை அதுக்கான ஃபீஸு, அதுக்கப்புறம் இந்த லேட்டாக பே பண்ணும்போது அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் கேன்சல் பண்ணி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில். ஸோ இந்த ரெண்டு முடிவு இந்த மீட்டிங்கில் இந்த ரெண்டு முடிவு இந்த மீட்டிங்கில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. For businesses with no tax liabilities under the indirect tax regime, the late fees were completely waived. அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு டேக்ஸ் ரெஜிம் இருக்குது. ஒன்று டைரக்ட் டேக்ஸ் ரெஜிம், இன்னொன்று இன்டைரக்ட் டேக்ஸ் ரெஜிம். ஸோ அந்த இன்டைரக்ட் டேக்ஸ் ரெஜிம் மூலிமா இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுக்கு இந்த லேட் ஃபீஸ் ஃபுல்லாகவே கேன்சல் பண்ணிட்டாங்க. வெய்வ்டு அப்படின்னா ஃபுல்லாக கேன்சல் பண்ணுறது. This is in line with similar relaxations announced by the center in March before the lockdown was declared to ease complaints deadlines worries for small businesses in particular. ஸோ இது எதுக்கு ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட் மார்ச்சில் அதாவது லாக்டவுன் டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த சின்ன குறு வியாபாரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்மால் பிஸ்னஸஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களோட வியாபாரத்தை ஈஸியாக்கிறதுக்காக ஒரு வழிமுறை கொண்டு வந்தாங்க. அதாவது அவங்க எந்த விதமான லேட் ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை, அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் பே பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை அறிவித்தாங்க. ஸோ அதே தான் இப்போயும் அந்த இன்டைரக்ட் டேக்ஸ் ரெஜிமுக்கு ஃபஸ்ட்டு ஸ்மால் பிஸ்னஸ் மட்டும் அறிவித்தாங்க, இப்போ எல்லா பிஸ்னஸ்க்குமே அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. Since the full lockdown lasted longer than initially envisaged and only began to unwind this month, the forbearance on offer was a necessary step. So envisaged அப்படின்னா நம்ம ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுறது இல்லை முன்கூட்டியே கணிக்கிறது அப்படின்னு சொல்லணும். தான் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சி பார்த்ததை விட அதிகமான காலம் இந்த லாக்டவுன் நீடிச்சுது. இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் தான் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸேஷன்லாம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்பிரன்ஸ்னால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மொரட்டோரியம் இருக்குது பார்த்தீங்களா, கேன்சல் பண்ணுறது அப்படின்னு சொல்லணும். அதாவது கடன் செலுத்துறது தற்காலிகமாக ஒத்தி வைக்கிறது, அதாவது இஎம்ஐ அந்த 6 மாதத்துக்கான கட்ட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சில நடவடிக்கைகள் எடுத்தாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்தது, அதாவது அவங்க கடன் செலுத்துறதை ஒத்தி வைக்கிறது, அவங்களுக்கான டைம் கொடுக்கறது அப்படிங்கிறது இப்போதைக்கு தேவைப்படுற ஒரு அத்தியாவசியமான ஒரு நடவடிக்கை தான் அப்படிங்கிறாங்க. கரெக்டான ஒரு ஸ்டெப்பாக தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. But given the extent of economic damage as well as the state's fiscal positions in the period between these two meetings of the council, its decisions are far from sufficient. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பொருளாதாரம் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு நொடிஞ்சு போன நிலைமையில தான் இருக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா பொருளாதாரமும் பாதிக்கப்பட்டிருக்கு, அதே மாதிரி மாநிலங்களோட அந்த நிதி பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது ரெண்டு கவுன்சில் மீட்டிங் நடத்தினாங்கல்ல, ஒன்று மார்ச்சில் நடத்தினாங்க, அதுக்கப்புறம் இப்போ நடத்துனாங்க. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா மாநிலங்களோட அந்த நிதி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தது இப்போதைக்கு ஒரு நல்ல முடிவு தான், ஒரு போதுமானதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. In March, GST collections had slipped to 97,597 crore after surpassing the 1 lakh crore mark over the previous 4 months, and the numbers for April and May will not be known before July. So மார்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் 97,597 crore கிட்டத்தட்ட வசூலாயிருக்கு. அது பார்த்தீங்கன்னா 1 lakh crore, அதாவது கடந்த 4 மாதங்களாக 1 lakh crore மார்க் பீட் பண்ணி அந்த இது பீட் பண்ணி இருந்துச்சு. 1 lakh crore அதிகமாக இருந்துச்சு, ஆனால் மார்ச்சில் பார்த்தீங்கன்னா கம்மியாயிடுச்சு. அதே மாதிரி ஏப்ரலுக்கான அந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறது, ஏப்ரல் மேக்கான ஜிஎஸ்டி கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறது ஜூலைக்கு முன்னாடி தெரியாது அப்படிங்கிறாங்க. இன்னும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறது தெரிய வரும் அப்படிங்கிறாங்க. Finance Minister Nirmala Sitharaman has told state representatives in the council that just 45% of the indirect tax target had been met in the past 2 months. ஸோ அந்த இன்டைரக்ட் டேக்ஸ் எவ்வளோ கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அதில் கிட்டத்தட்ட 45% தான் அச்சீவ் ஆகிருக்கு அப்படின்னு ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அந்த ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கான ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க. வெறும் அதாவது டார்கெட்டில் 45% தான் அச்சீவ் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க.
Although aware of the dwindling tax kitty during the lockdown, states have had their hands full managing the pandemic. ஸோ dwindling அப்படின்னா படிப்படியாக குறையிறது அப்படின்னு சொல்லலாம். தான் அதாவது இந்த லாக்டவுன் மூலிமா அந்த வருமான வரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வசூலிக்கிறது பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த பேண்டமிக்கை சமாளிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்ஸ்கிட்டையும் பார்த்தீங்கன்னா நிதி வந்து இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. It is for this reason that several states have been urging the center to extend emergency fiscal support and release past GST compensation dues enshrined in the pact that allow the new tax regime to take off 3 years ago. அதாவது பார்த்தீங்கன்னா இதனால தான் வந்து several states வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு தேவைப்படுற அந்த அவசர கால நிதி அப்படின்னு சொல்லலாம் தான். ஸோ அதை வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து இந்த புது டேக்ஸ் ரெஜிமை வந்து இது பண்ணியிருக்காங்க. அதாவது அவசர காலத்தில் வந்து தேவைப்படுற எல்லா நிதிகளையும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து அந்த புது இது வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நிறையா மாநிலங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டிட்ட வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. In its stimulus package in May, the center enhanced states' power to borrow, but only part of that was completely unconditional, and a large chunk was contingent on states undertaking specified reforms. So contingent அப்படின்னா ஒரு நிபந்தனையோடு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் தான். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜ், அந்த நிவாரண நிதி இருக்குது பார்த்தீங்களா, அறிவிச்சாங்கல்ல, அதில் பார்த்தீங்கன்னா நிறையா வழிமுறைகளில், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட்ஸ் வந்து நீங்கள் வந்து கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து நிறையா சொன்னாங்க. ஆனால் சில குறிப்பிட்ட இதில் மட்டும்தான் வந்து எந்த ஒரு நிபந்தனையற்ற கடனை கொடுக்கறதுக்கான வழிமுறைகள் இருக்குது. நிறையா முக்கியமானதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிபந்தனையோடு தான் அந்த கடன் கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. These reforms may be long pursued ideals, but whether this is the right time for prioritizing them has been questioned. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ரிஃபார்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிவாரண நிதி அறிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து லாங் பர்சியூட், அதாவது நீண்ட காலமாக வந்து தேவைப்படுற ஒரு விஷயந்தான். ஆனால் இப்போதைக்கு, அதாவது இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து அது தேவையா அப்படிங்கிறதா வந்து ஒரு கேள்வியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. GST compensation for revenue shortfalls in the first 5 years of GST due to states for December 2019 to February 2020 was only released on June 4. அதாவது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி காம்பன்சேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த வருவாய் வந்து கம்மியாகுது இல்லை, ஜிஎஸ்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ அந்த குறைந்தபட்ச அந்த வருவாய் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து முடிவு பண்ணி இது பண்ணுவாங்க. ஸோ December 2019 டு February 2020க்கு எவ்வளோ ஸ்டேட்ஸுக்கெலாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான முடிவே பார்த்தீங்கன்னா June 4 தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. Perhaps it was time to preempt discontent in the council's meeting. ஸோ preempt அப்படின்னா முன்கூட்டியே சொல்கிறது அப்படின்னு சொல்லலாம் தான். discontent அப்படின்னா ஒரு அதிருப்தி அப்படின்னு சொல்லலாம் தான். அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து, அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிசம்பர் டு பிப்ரவரிக்கான அந்த வரி எவ்வளோ கொடுக்கணும், வருவாய் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா இப்போ June 4 கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் டிலே பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து இந்த மீட்டிங்கில் வந்து கண்டிப்பாக எல்லா ஸ்டேட்டும் வந்து அவங்களுக்கான அந்த அதிருப்தியை வந்து வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு வந்து முன்கூட்டியே கணிச்சதுனால தான் இந்த முடிவை வந்து இப்போ வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. Yet center said ties could turn more fractious, especially in the GST Council where things have usually evolved with consensus so far, thanks to the failure to finalize the way forward for paying states the compensation. ஸோ fractious அப்படின்னா எரிச்சல் உண்டாக்குறது இல்லை சண்டை உண்டாக்குறது அப்படின்னு சொல்லலாம் தான். ஸோ இருந்தாலும் இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இந்த ஜிஎஸ்டியில் வந்து அதிகமான கோபம் இல்லை ஒரு சண்டை வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். முக்கியமாக இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஒரு மனதாகவே வந்து யாருமே முடிவெடுக்கிறதே வந்து கிடையவே கிடையாது. ரெண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, நிறையா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, ஒரு பிரச்சனையான ஒரு இதே தான் வந்து சூழ்நிலை தான் நிலவிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து அந்த காம்பன்சேஷன் கொடுக்குறாங்கல்ல, அது வந்து அதில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இவ்வளோ வேணும்னு சொல்லுவாங்க, ஆனால் வந்து நாங்கள் கம்மியாக தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால தான் வந்து ரெண்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஒரு அந்த நல்லுறவே இல்லை அப்படிங்கிறாங்க. One of the ideas on the table officially discussed for around 2 months is to raise loans against future GST accruals in order to recompensate states. ஸோ accruals அப்படின்னா அந்த சம்பாதிக்கும் வருவாய் அப்படின்னு சொல்லலாம் தான். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே இருக்குல்ல, ஸோ இதுக்கு வந்து ஒரு தீர்வாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மாநிலம் வந்து ஃப்யூச்சரில் வந்து இவ்வளோ வருவாய் நாங்கள் ஈட்டித்தரோம், ஜிஎஸ்டி மூலமாக ஈட்டித்தரோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்படின்னா அதை வந்து அதை வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு லோன் மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தயக்கம் காட்டுறாங்க அப்படிங்கிறாங்க.
Any decision on this front, along with proposed GST rate, rationalizations in the textiles, footwear and fertilizers sectors that were on the council's agenda can now only be expected at a special meeting July. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்யூச்சரில் நாங்கள் வந்து இவ்வளோ ஜிஎஸ்டி நாங்கள் கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அதனால் அதன் மூலிமா எங்களுக்கு லோன் கொடுங்க அப்படின்னு வந்து நிறைய ஸ்டேட்ஸ் கேட்டிருக்காங்கல்ல. ஸோ இந்த முடிவை எடுக்கிறது எப்போ பார்த்தீங்கன்னா ஜூலையில் தான் எடுப்பாங்க. ஸோ ஜூலையில் வந்து சில இப்போ டெக்ஸ்டைல்ஸு, ஃபுட்வேரு, ஃபெர்டிலைசேஷன் செக்டார்ஸ் இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிலாம் வந்து கம்மி பண்ணுறதுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த முடிவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூலையில் நடக்க போகிற மீட்டிங்கில் தான் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. Procrastination is not an appropriate response at this arc of the curve, be it the pandemic or the economy. ஸோ ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்னா தாமதப்படுத்துறது இல்லை தள்ளி போடுறது அப்படின்னு சொல்லணும்ல தான். ஸோ இந்த பிரச்சனை, அதாவது இப்போ இருக்கிற பிரச்சனை என்ன, இந்த பேண்டமிக் வந்து இதாகிட்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொருளாதாரமும் பார்த்திங்கன்னா ஒரு மோசமான நிலைமையில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் தாமதப்படுத்துறதோ இல்லை தள்ளி போடுறதோ வந்து இதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸாக இருக்கக்கூடாது. ஸோ எந்த முடிவாக இருந்தாலும் உடனே எடுக்கணும், தள்ளி போடுறதோ இல்லை தாமதப்படுத்துகிற அந்த நடவடிக்கை இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிகளோட ஓவர்வியூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, the center must help states tide over the pandemic crisis by giving GST dues. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மாநிலங்களுக்கு இந்த பேண்டமிக்னால அந்த நெருக்கடியான சூழ்நிலை இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை ஓவர் கம் பண்ணி வரணும்னா அவங்களுக்கு தேவைப்படுற அந்த ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கூடிய சீக்கிரமே வந்து அவங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து இந்த பேண்டமிக் சமாளிக்கிறதுக்கு அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்த உத்வேகம், அந்த தைரியம் வந்து வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் மக்கள் அந்த செகண்ட் எடிட்டோரியல். கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், வேர்ட்ஸ் வித் தமிழ் மீனிங்கோட இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.